வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு அம்மா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்னோட தம்பி கல்யாணம். என்னோட தம்பி கல்யாணத்துக்காக நிலங்கு வைக்க போகிறோம். தம்பினா சொந்த தம்பி இல்லை, என்னோட சித்தப்பா பையன்தான். ஆனாலும் அவர் என்னோட தம்பி மாதிரி தான், கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இன்றைக்கி அவருக்கு கல்யாணன்றதுனால ரொம்ப ஹாப்பி. என்னோட பையனுக்கும் அம்மா வீட்டுக்கு வரோன்னொன்னே ஒரே குஷி. ஏன்னா நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 2 வாரமாக பார்க்கவே இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஹாப்பி தான். இது பக்கத்துலேயே எங்கள் அத்தை வீடு. எங்கள் அத்தை வீடுன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா. அவங்க தான் என்னையும் தூக்கி வளர்த்தாங்க. இப்போது எங்கள் அத்தை தான் என்னோட பசங்களுக்கும் ஃபேவரட். ஸோ இங்கே வந்தால் எங்கள் அத்தை வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நல்லா விசிட் பண்ணி சந்தோஷமாக அவர் விளையாடுவார். ஸோ எல்லாம் முடித்து நாங்கள் கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் அம்மா வீட்டில் நல்ல சூப்பரான லஞ்ச். ஸோ இதெல்லாம் முடித்து ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் இப்போ கிளம்புனா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு போய் நிலங்கு வைக்க கரெக்டாக இருக்கும். அதனால் தேவையான பழம், ஸ்வீட் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. என்னோடய பெரிய பையனும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெளியில் கிளம்புறதுன்னா என்னோட 2 பசங்களுக்கும் ஒரே ஹாப்பி தான். அவங்களும் ரொம்ப குஷியாக முதல்ல அவங்க தான் இறங்குவாங்க. போயிட்டு வெளியில் கிளம்ப ரெடி ஆகிடுவாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே அவங்க வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே அவங்க பெட்ட ஒரு ஃப்ளவரான் மீன் வளர்க்குறாங்க. அந்த மீன் கிட்டத்தட்ட நம்ம கை வச்சோன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதை பார்த்த உடனே என்னோட 2வது பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் அது கூடவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனில் ஒரு மெயின் அட்ராக்ஷன்னே சொல்லலாம் இந்த மீன். வரவங்க எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக கவர்ந்து எடுத்துச்சு அதோட சுட்டித்தனத்தால். எல்லா பசங்களும் விளையாடிட்டே இருந்தாங்க. உண்மையாகவே அது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. குட்டி பசங்க எல்லாம் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாலும் பெரியவங்க நிலங்குக்கு தேவையான எல்லா வேலைகளும் சைட் பை சைட் செஞ்சுட்டே இருந்தாங்க. நாங்களும் கொண்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் தட்டில் அடுக்கி வச்சுருந்தோம். அடுக்கி வச்சுட்டு நிலங்குக்கு தேவையான வெத்தலை பாக்கையும் செட்டாக பிரித்து வச்சாச்சு. ஸோ அப்போது நிலங்கு வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் நிலங்கு செட்டையும் பிரித்தாச்சு. கல்யாண வீடுனாலே ரொம்ப ஹாப்பி தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு 3 அத்தைங்க. ஸோ 3 அத்தைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. சித்தப்பாங்க, பெரியப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிலங்குக்கு தேவையான எல்லா விஷயமும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பூஜை வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பெரியவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் இந்த குட்டி பசங்க கிட்டேருந்து இந்த சாக்லேட்டை பாதுகாத்து வைக்கிறது பெரிய வேலையாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது கூடவே பெரியவங்களுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் அவங்க ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரியவங்க ஒரு பக்கம் சீரியல் பார்க்குறாங்க. இந்த டைமில் எல்லாருக்கும் லைட்டாக பசிக்கவே ஸ்நாக்ஸும் வந்திருந்தது. ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு போண்டாவும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தாங்க எங்கள் சித்தி. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃபுல்லாக இதை சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம் நிலங்குக்கு. கல்யாண வீடுனாலே இந்த தோரணம், பந்தல் இதெல்லாம் பார்த்தாலே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. இது ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணம். ஏன்னா எங்கள் பெரியவங்களுக்கும் இந்த தம்பிக்கும் நிறைய வித்தியாசம், வயசு வித்தியாசம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழித்து எங்கள் வீட்டில் இந்த கல்யாணம் நடக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நிலங்குக்கு மணக்கோலம் எல்லாம் போட்டு நிலங்குக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சாச்சு. நிலங்கு வீட்டு வாசலில் தான் வைப்பாங்க. அதனால் காற்று ரொம்ப இருக்கவே விளக்கு அலை பாஞ்சிட்டே இருந்தது. என்னோட பையன்தான் தோழி மாப்பிள்ளை. அதனால் அவர் தான் மாலையும் போட்டாச்சு நிலங்கு வைக்கிறதுக்கு. நல்லபடியாக எல்லாரும் ஒவ்வொருத்தராக நிலங்கும் வச்சாங்க. உண்மையாகவே இது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் தான். இன்றைக்கி தம்பியோட சந்தன நிலங்கு ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. ஸோ ஆர்த்தி எல்லாமே எடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது நாளைக்கு ரிசப்ஷன், அடுத்த நாள் கல்யாணம் தான்.